சங்கீதம் 132 வசனம் 17 மற்றும் 18. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த இடத்துல தாவீதுன்ற இடத்துல உங்களை வச்சு பாருங்க. தாவீதுக்கு பதில் உங்களை வச்சு பாருங்க. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், துதிக்கிற மனுஷன். அந்த போல துதிக்கிற மனுஷனா நீங்க மாறி அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. ஒரு துதிக்கிற மனுஷனுக்காக துதிக்கிற மனுஷன் கண்டிப்பா அபிஷேகம் பெற்றிருப்பான். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். துதிக்கிற மனுஷனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். நான் அபிஷேகம் பண்ணினதுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். உங்களுக்காக, உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்துக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு வெளிச்சத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு எதிர்காலத்தை ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாருக்கும் அவர் வெட்கத்தை உடுத்த போகிறாரு. உங்கள் கண் காண அதை செய்ய போகிறாரு. அதாவது தாவீதுக்கு மட்டும்தான் அவர் செய்வாருன்னு இல்லை, துதிக்கிற எல்லாருக்காகவும் அவர் செய்வார். அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்காகவும் அவர் செய்வார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அதாவது ராஜா போல நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள்னு போல கர்த்தர் உங்கள் மேலே உங்கள் கிரீடம் பூக்கும்ன்றாரு. அதாவது உங்களை உயர்த்த போகிறார் இந்த வருஷத்தில். இந்த வருஷம் ஒரு முன்னேற்றத்துக்கான வருஷமாக இருக்க போகுது. உங்களுடைய கனவுகள் எல்லாம், அவங்க தரிசனங்கள்லாம் நிறைவேற போகிற வருஷமாக இருக்க போகுது. தாவீது காத்திருந்த அந்த கிரீடம் அவன் மேலே பூக்கும்படி செய்த தேவன் உங்கள் மேலேயும் அந்த கிரீடத்தை உடுத்துவார். சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடம் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் செய்ய போகிறாரு. ஆசீர்வாதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது, உருவாக போகுது. எல்லாவற்றையும் மாற்ற போகிறாரு தேவன். எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறாரு. ஜெயம் உண்டாக போகுது. உங்களுக்கு ஒரு நித்திய ஜெயம் உண்டாக போகுது. ஏதோ இன்னைக்கு ஒரு தோல்வி, நாளைக்கு ஒரு வெற்றி, திருப்பி இந்த தோல்வி வெற்றின்னு மாறி மாறி வர நிலையே இல்லை. ஒரு நிரந்தரமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு நித்திய ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.